வணக்கம் மக்களே. நாம் டெய்லியும் வீடை க்ளீனாக வைக்கிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். நம்ம டெய்லியுமே இந்தந்த விஷயம் பண்ணோம்னா வீடை நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக 4 டிப்பு யூஸ் பண்ணோம்னா வீடை டெய்லியுமே மெயின்டைன் பண்ணலாம். ரொட்டீனாக இந்த ஒர்க் பண்ணோம்னா எப்பயுமே நம்ம வீடு க்ளீனாகவே தான் இருக்கும். அந்த 4 டிப்பு தான் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம எழுந்த உடனே பெட்ஷீட் மடிக்கிறது, தலைக்காணி எடுத்து வைக்கிறது, இந்த பெட் கவர் எல்லாமே நல்லா உதறிட்டு ஃபஸ்ட்டு அந்த பெட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்டுடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் நிறைய பில்லோஸ் யூஸ் பண்ணுவோம். பசங்க இருக்கிறதுனால பெட்ஷீட்டும் நிறையாவே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பெட்ஷீட்டு பில்லோ எல்லாமே மடித்து கபோர்டுக்குள்ளே வச்சுடுவேன். தேவையான ஒரு 2 பில்லோ, ஒரு பெட்டுக்கும் 2 பில்லோ மட்டுமே மேலே வச்சுட்டு பெட்டை அரேஞ்ச் பண்ணி விட்டோம்னா நல்லா நீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான டிப்பு. நான் அடிக்கடி இந்த விஷயத்தை நிறையவே பண்ணுவேன். நீங்களும் நிறைய பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ஒரு டேபிள் நார்மலாக இருக்கும். எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் அந்த டேபிளில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பசங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமே அந்த டேபிளில் தான் இருக்குமே. அந்த டேபிளை நம்ம பொருளை எடுத்துகிட்டு உடனே அந்த பொருளை இருக்கிற இடத்துல அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா அந்த டேபிள் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அவசரமாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாங்க, சாப்பாடு எடுத்துன்னு வச்சுட்டு உடனே அதை எடுத்து வைக்கவும் முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பசங்க எக்ஸாம் வேறு நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த புக்கில் எடுக்கிறது, அந்த புக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் ஃபுல்லாகவே புக்காக தான் இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு மட்டுமே ஒரு தனி பேக் ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஸ்நாக்ஸுங்க ரப்பர் பேண்ட் போட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியே ஃபோல்டு பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாவே போதும். ஃபுல்லாகவே ஜிப் போட்டு கவர் பண்ணி விடுறதுனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அது போல் ஒரு டப்பாவை நம்ம வச்சு விட்டுட்டோம்னா இருக்கிற குட்டி குட்டி திங்ஸு, பசங்க விளையாடுற திங்ஸு, இந்த ஃபோன் சார்ஜ் ஏற்றுற ஒயரு, லேப்டாப் சார்ஜ் ஏற்றுற ஒயரு, ப்ளூடூத்து என்னென்னலாம் நம்ம டேபிள் மேலே வைப்போமோ அது எல்லாமே நம்ம அந்த டப்பாலே போட்டு வச்சிட்டோம்னா தேவைன்றப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். பசங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அடிக்கடி சொம்பில் பிடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க டேபிளில். அது க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வாட்டர் பாட்டிலை ஒரு 2 வாட்டர் பாட்டில் போல் நம்ம டேபிள் மேலே வச்சு விட்டுட்டோம்னா நல்லா க்ளீனாகவே இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த டேபிள் மேலே இருக்கிற கிளாத்தில் நிறையா டஸ்ட்டு சாப்பிட்டோம்னா சாம்பார் கீழே ஊற்றிருக்கும், காஃபி குடித்தா காஃபி கீழே சிந்திருக்கும். அது எல்லாமே லைசால் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் லிக்யூடு வச்சு நம்ம அந்த பெஞ்சை நல்லா அந்த கிளாத்தை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடணும். அப்புறம் பசங்களாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், நம்ம எடுத்துகிட்டு அந்த பொருளை அப்படியே வச்சுடுவோம். அடுத்து நம்ம டவலு, துணிங்க அங்கங்கே அப்படியே வச்சுட்டோம்னா ரொம்ப மெஸ்ஸியாகவே இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வாஷிங் டப்பில் போட்டு விட்டுட்டோம்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம். இது போல் பண்ணினாலே நம்ம வீடு பாதி க்ளீன் ஆகிடுற மாதிரி இருக்கும். அங்கங்கே திங்ஸ் இல்லாமல் இருந்தாலே நமக்கு வீடு பெருக்கிறது சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். 3rd டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம ஒரு முறை நல்லா பெருக்கி விட்டுட்டோம்னா, இதில் முக்கியமாக ரூமை விட நம்ம ஹாலுக்கு தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா வரவங்க மோஸ்ட்லி யாருமே ரூம் பக்கம் போக மாட்டாங்க. ஹாலில் தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு வேறு யாராச்சும் வெளியே ஆளுங்க இருந்தால் கண்டிப்பாக ரூமுக்கு போக மாட்டாங்க. ஹாலில் இருந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஹாலை க்ளீன் பண்ணிவிடுவேன். இது போல் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக எடுத்து அதாவது அந்தந்த திங்ஸ் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டு இருந்தோம்னா பெருக்கிறது கொஞ்ச நேரம் ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்.
டஸ்ட்டு வந்து நிறைய சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பேப்பர் எங்கேயாச்சும் போடும்போது நம்ம வந்து கீழே அப்படியே போடாமல் நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து போயிட்டு போட்டோம்னா நம்ம வந்து குப்பை சேர்றதை வந்து தடுக்கலாம். அதே போல் தான் ஷார்ப்னர் பசங்க சீவுறதா இருந்தாலும் சரி, மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லி சொல்லி அவங்கள வந்து டஸ்ட்பினில் வந்து போட சொன்னோம்னா பாதிக்கு பாதி டஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்றதை வந்து தடுக்கலாம். இது போல் பெருக்கிட்டு டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம வந்து மாப் போட்டு விட்டுட்டோம்னா வீடு வந்து சூப்பராக நீட்டாகவே ஷைனிங்காக க்ளீனாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் திடீர்னு வந்தாலுமே கூட நம்ம வந்து வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் நீட்டாக வச்சாலும் திங்ஸ் அங்கங்கே இருந்தாவே நம்ம வீடு வந்து ஃபுல்லாகவே மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். இந்த 3 டிப் யூஸ் பண்ணாலே போதும், இந்த வீடு வந்து நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா 4th டிப் வந்து நம்ம வந்து கிச்சன் சைடு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் சிங்கில் வந்து பாத்திரம் வந்து சேராமல் விட்டாவே நம்ம கிச்சன் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம். இருந்துட்டாலுமே நம்ம வந்து சிங்கில் வந்து எல்லா பாத்திரமும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டைம் எடுத்து கூட அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். நம்ம சமைச்சு முடித்த உடனே பாத்திரத்தை வந்து கேஸ் பக்கத்தில் அந்த மேடை மேலே எல்லாம் அப்படியே அழுக்கான பாத்திரத்தை வந்து அப்படியே வச்சிடாமல் அந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம வந்து சிங்கில் வந்து எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டைம் எடுத்து கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கில் வந்து அந்த பாத்திரம் வந்து சேர விடாமல் தடுத்துட்டு அது பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறத விட அந்த பாத்திரத்தை வந்து அந்தந்த பிளேஸில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டாவே நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ரூட்ஸுங்க ஏதாச்சும் கட் பண்ணும்போது அதை வந்து கிச்சனில் அப்படியே போட்டுறாமல் வெளியே வந்து மாட்டுக்கு எடுத்துன்னு போய் போட்டுட்டோம்னா அந்த குட்டி குட்டி பூச்சிங்க தொல்லைங்கள்லாம் இல்லாமல் நம்ம கிச்சன் வந்து நீட்டாகவே க்ளீனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்தாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வைக்கும்போது அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.